Hi viewers, welcome to Surega Samaiyalare. இன்னைக்கு Diwali special soft Mysorepak ரொம்பவே ஈஸியா சாஃப்ட்டான மைசூர்பா வீட்ல எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். நான் சொல்ற அளவுகள்ல பண்ணீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டான டேஸ்டான மைசூர்பா ஈஸியா பண்ணிடலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நான் எடுத்துக்க அளவு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற மெஷரிங் கப்ல இந்த 1 கப் இருக்கு இல்லையா இந்த கப்ல 2 கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்துர்க்கேன். சோ 2 கப் கடலை மாவுக்கு அதே கப்ல 3 கப் வந்து sugar எடுத்துர்க்கேன். அதாவது 1 கப்பா இருந்தா 1.5 கப் sugar சரியா இருக்கும். நான் 2 கப் மாவு எடுத்துர்க்கறனால 3 கப் sugar எடுத்துர்க்கேன். இந்த 2 கப் மாவுக்கு நமக்கு ஆயில் வந்து மொத்தமா 2.5 கப் தேவைப்படும். சோ அதுல நான் 1/2 கப் நெய்யும் மிச்சம் 2 கப் refined oil எடுக்கறேன். நீங்க நெய்யோட அளவை கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கிட்டாலுமே மொத்தமா ஆயிலோட அளவு 2.5 கப் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த 2 கப் கடலை மாவை ஒரு கடாயில போட்டு லைட்டா சூடு பண்ணி எடுத்துறலாம். சிம்ல வெச்சுக்கலாம் தீயை. ஏனா கருகி போய்டும். அதுவும் இல்லாம இந்த கடலை மாவோட கலர் மாற கூடாது. ஜஸ்ட் அது வந்து நல்ல ஒரு வறுபட்டு ஒரு மணம் வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துறலாம். ஒரு 5 minutes இந்த மாதிரி வறுத்தா போதும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நல்ல மணம் வருது. இதை இப்போ ஒரு சல்லடையில நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஏனா கட்டி இல்லாம நமக்கு சலிச்சு எடுத்தோம்னா நல்ல சாஃப்ட்டான மைசூர்பா கிடைக்கும். சோ இந்த மாதிரி சலிச்சு எடுத்தாச்சு. இத நான் ஒரு மிக்ஸிங் பவுல்ல சேர்த்துக்கிறேன். நான் வந்து மொத்தமா 2.5 கப் எண்ணெய் சொல்லியிருந்தேன். அதாவது நெய்யும் refined oilம் கலந்து 2.5 கப் சொல்லியிருந்தேன். அதுல 1 கப் வந்து refined oil நான் இந்த கடலை மாவோட சேர்த்திருக்கேன். சூடு பண்ணல நார்மலான ஆயில் தான் நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இத நல்லா கட்டி இல்லாம இந்த மாதிரி mix பண்ணிக்கலாம். பாருங்க கட்டி எதுவுமே இல்லாம இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா mix பண்ணி வெச்சிடலாம். இப்போ நம்ம எந்த ட்ரேல மைசூர்பா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோமோ அத இப்பவே நம்ம நெய்யால இந்த மாதிரி கிரீஸ் பண்ணி எடுத்து வெச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்புல வெச்சிட்டு நம்ம ஆல்ரெடி 1 கப் எண்ணெயை அந்த கடலை மாவோட mix பண்ணி வெச்சிட்டோம். சோ மிச்சம் இருக்கிற 1.5 கப் எண்ணெய் இருக்கு இல்லையா நான் வந்து 1/2 கப் நெய்யும் 1 கப் எண்ணெயும் எடுத்துக்கிட்டேன் தனியா. அத வந்து இந்த கடாயில ஒண்ணா சேர்த்து கலந்துட்டு சிம்ல தீய வச்சு அப்படியே விட்டுறலாம். இது கொஞ்சம் சூடாயிட்டு இருக்கட்டும். சோ அப்புறமா நமக்கு இந்த சூடான எண்ணெய் தான் தேவைப்படும் மைசூர்பாவோட mix பண்றதுக்கு. சோ இது இருக்கட்டும். இன்னொரு அடுப்புல ஒரு pan வச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த 3 கப் sugar சேர்த்துட்டு அது கூட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சோ 3 கப் sugarக்கு 1.5 கப் தண்ணி சரியா இருக்கும். இப்போ இது நல்லா கரையட்டும். கரைஞ்சு ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் இது அடுப்புல இருக்கட்டும். நான் இன்னைக்கு நான்ஸ்டிக் panல செய்யறேன். நான்ஸ்டிக் pan இல்லனா நல்ல வெயிட்டான அலுமினிய கடாய், இரும்பு கடாய் எதுல வேணாலும் செய்யலாம். சோ இப்போ பாருங்க sugar நல்லா கரைஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி ஆயில்ல கரைச்சு வெச்ச கடலை மாவு இருக்கு இல்லையா அத கொஞ்சம் கொஞ்சமா இப்படி சேர்த்து கலந்து விட்டுறலாம். தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சுக்கணும். ரொம்ப குறைவாவும் வேண்டாம், ஹை ஃப்ளேமும் வேண்டாம். சோ இப்போ அந்த சக்கரை பாகோட நல்லா கலந்து அதுல இருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா mix ஆயி கொதிச்சு இப்படி வரணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜ்ல நம்ம சூடு பண்ணி வச்சிருக்க எண்ணெய் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அத மொத்தமா ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா இப்படி ஊத்தி நல்லா mix பண்ணிக்கணும். நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாத்தையுமே அது நல்லா இழுத்துட்டு எண்ணெய் எல்லாம் காணாம போகும். அந்த ஸ்டேஜ்ல திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து திரும்ப இதே மாதிரி mix பண்ண போறோம். சோ நம்ம சூடு பண்ணி வச்சிருக்க எல்லா எண்ணெயுமே தீர்ற வரைக்கும் இதே process தான் கண்டினியூ ஆகும். சோ இப்போ பாருங்க நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ திரும்பவும் நான் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன்.
இப்போ திரும்ப அந்த எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மைசூர்பா வீட்டிலேயே செய்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். பட் நிறைய பேர் இது ரொம்ப கஷ்டமானதாக நினச்சிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த சுகர்ஸ் வந்து சிரப் அந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி இருக்குதான்னு பார்த்துக்கணும். கூடவே நம்ம எடுத்துருக்க மாவுக்கு தகுந்த மாதிரி ஆயிலோட அளவு கரெக்டாக இருந்ததுன்னா ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டான மைசூர்பா நமக்கு கிடைக்கும். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரேன். நான் சேர்க்குற எண்ணெய் எல்லாமே அது நல்லா உள்ளே இழுத்துக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போது நம்ம எடுத்து வச்ச எண்ணெய் எல்லாமே. தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ நான் வந்து மிச்சம் இருக்கிற எல்லா எண்ணெயுமே சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் ஆகட்டும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு சுருண்டு வரும். அதே மாதிரி மாவு வந்து சைடில் நுரைச்ச மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தாலே நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த நான்ஸ்டிக் பேன்னால இது நல்லாவே ஒட்டாமல் அல்வா மாதிரி வருது. பட் நீங்கள் இரும்பு கடாய் இல்லைனா அலுமினிய கடாயில் வச்சு பண்ணும்போது கடைசியாக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா மாவு அப்படியே நுரைச்சி வரும் சைட்லலாம். அந்த ஸ்டேஜில் டக்குன்னு நீங்கள் எடுத்துடணும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு அடியிலலாம் இந்த மாதிரி நுரைச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. இப்போ நான் வந்து நிறைய இருக்கிறதுனால நான் 2 ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எடுத்த 2 கப் கடலை மாவில் எனக்கு இந்த அளவுக்கு மைசூர் பாக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் ஒரு நெய் தடவின கரண்டியால் மேலே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கிறேன். இது சாஃப்ட் மைசூர் பாக் அப்படிங்கிறதுனால நல்லா ஆறின பிறகு கூட நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே நமக்கு கட் பண்ண வரும். இப்போ இது நல்லா ஆறி இருக்குது. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுடலாம். ரொம்ப அதிகமாகவும் நம்ம நெய் யூஸ் பண்ணல. உங்களுக்கு நெய்யோட வாசம் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம 2.5 கப் எண்ணெய் எடுத்தோம் இல்லையா, அதில் உங்களுக்கு எப்படி வேணுமோ நெய் கூட சேர்த்து எண்ணெயை கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டான மைசூர்பா வந்திருக்குன்னு. ஸோ நமக்கு ரொம்பவே சாஃப்டான பர்ஃபெக்டான மைசூர்பா கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு வீட்டிலையே மைசூர்பா செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக இந்த மெத்தடில் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான ஸ்லைசஸ் நமக்கு கிடச்சிருக்குன்னு. பார்க்கும்போதே ரொம்பவே டெம்டிங்காகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ நான் ஒரு பீஸ் வந்து உங்களுக்காக உடச்சி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். வாவ், பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.